சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். மகா கோர்ட்லேருந்து மறுபடியும் இங்கே வருவாங்களா இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்களா சார்? எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்லை சார், அவங்களோட பொருட்கள் கொஞ்சம் இங்கே இருக்கு. அது அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒப்படைச்சிடலாமா இல்லை இப்போவே ஒப்படைச்சிடலாமான்னு தான் சார் கேட்டேன். அது கோர்ட்டுக்கு போயிட்டு இங்கே வரணுங்கிற பேச்சே வேண்டாம். மகா அப்படியே போகட்டும். அவங்க பொருளெல்லாம் ஒப்படைச்சிருங்க. ஓகே சார். இந்தாம்மா, உங்கள் பொருள்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோமா. உன் பொருளெல்லாம் கரெக்டா இருக்கம்மா? கரெக்டா தான் இருக்கு. எல்லா பொருளுமே இருக்காமா? எல்லாமே இருக்கு. அம்மா, இதில் ஒரு சைன் போடுங்கம்மா. ஒரு நிமிஷம்மா. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமா. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன் படியே ஏறக்கூடாதுமா, புரிஞ்சுதா? இதை வச்சுக்கோ. வாமா போகலாம். வாமா. பசங்களா, வேலையை முடிக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காம சிட்டா பறக்கிறோம். ஓகேவா? அங்கே யாரும் மாட்டக்கூடாது. மாட்டிக்கிட்டா நந்தினி மேடத்துக்கு தான் ஆபத்து. நமக்கு இதெல்லாம் புதுசா தல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு சிட்டா பறக்கிறோம் தல. வெடிகுண்டை எறிகிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாரும் நாலா பக்கம் சதறாங்க. நான் உள்ள நுழையிறேன், அந்த மகாவை வெட்டுறேன். நான் தான் வெட்டணும்னு கிடையாதுரா. இதை யார் வேணா செய்யலாம். சரியா? நான் வெட்டுறேன் தல. எனக்கு ஏன் ஆட்டமா இருக்கட்டும். யாருக்கு அமைதா அவனுக்கு வெட்டுக்கடா. ஆனா உயிர் போயிடணும். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் தல. ஏய், போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும். அதனால எல்லாரும் கர்ச்சீப் எடுத்து முகத்தை கட்டுங்க. சரி தல. சரி தல. யாரு பண்ணாங்கன்னு தெரியவே கூடாதுடா. கட்டுங்கடா முகத்தை. மகா, சார் தான் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர். சக்தி, நீங்களும் வர்றீங்களா? ஆமாங்க சார். வேற யார் யார் வர்றா? நாங்கள் 3 பேர், நீங்கள் 2 பேர் சார். ஃபோர்ஸ் பத்தாது சக்தி. இது விஐபி கேஸ். நம்மகிட்ட கமிஷனரே நேரடியாக இன்வால்வ் ஆயிருக்காரு. எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அதனால இன்னும் 2 கான்ஸ்டபிளை கூப்பிடுங்க. சரிங்க சார். மணி, கணேசா. எஸ் சார். சார், இந்த போர்ஸ் போதுமா சார்? போதும் சக்தி. மகா, நீங்க ஜீப்ல இருங்க.
சத்யா மகாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அம்மா வாமா உள்ள போகலாம். வாமா உள்ள வாமா. சீக்கிரம் போங்க. ஓமா வா வா. வாமா உட்காருமா. உட்காருமா. ஓகே தானே? ஆ. எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சரி ப்ரோ, அடுத்து என்ன பிளான்? கோர்ட்டுக்கு போறோம்டா. என்னாச்சு? ஐயோ ப்ரோ, நாம கோர்ட்டுக்கு போறோம். அங்க அண்ணியை ரிலீஸ் பண்றாங்க. அண்ணியை கூட்டிட்டு நாம வீட்டுக்கு போறோம். அதெல்லாம் கன்ஃபார்மா நடந்துரும். கமிஷனரே நேரா இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் மிஸ் ஆகுமா ப்ரோ? நான் அதை கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பிளான்னு கேக்குறேன். ஓ, அதை கேக்குறியா? என்ன நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. இந்த வீக் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்னு இப்படியே இருந்துட்டேன்ல. ஆஃபீஸ் வேலையை ஒன்று கூட இது வரைக்கும் பார்க்கல. ஃபுல்லா அப்படியே இருக்கு. கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த மெயில்ஸ் எல்லாம். அடுத்த ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ் வேலையில இருந்து தலையை எடுக்கவே நேரம் இருக்காது. அவ்வளவு ஒர்க் இருக்கு. சுத்தம். ஏன் ப்ரோ, நீ ஆபீஸை விடவே மாட்டியா? ஏன்? இங்க பாரு, ஆபீஸ்க்கு வெளியவும் ஒரு வாழ்க்கை இருக்கு ப்ரோ. தங்கஸ்தல மாதிரி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கல்ல, அவங்க கூட நீ வாழணும் ப்ரோ. அதெல்லாம் நீ யோசிக்காம எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏன்? இப்போ நாங்க வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணி கிட்ட ரெக்கார்டர் மெசேஜ் மாதிரி மெக்கானிக்கலா 4 வார்த்தை பேசுற. அண்ணி வைக்கிற சாப்பாடை தலையே நிமிராம சாப்பிடுற. ஆபீஸ்ல வேலை பார்க்கற, வந்து தூங்கிடுற அப்படியே. ஒரு ரோபோட் கூட இதை விட கிரியேட்டிவா ஒரு பெட்டரான லைஃபை லீட் பண்ணு ப்ரோ. நீ என்னடானா ஏதோ சொல்லுவாங்களே, இந்த ஸ்டிஃபா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கும் உன் லைஃப். ஏய், என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவன் நீ ரொமான்டிக்கா இருக்க. எங்க மேரேஜ் அப்படியே நடந்தது? டேய், இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ்ரா. சிச்சுவேஷன் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு கல்யாணமே நாங்க பண்ணோம். அது எப்படி நாங்க எப்படி ரொமான்டிக்கா இருக்க முடியும்னு சொல்ற? இங்க பாரு ப்ரோ, ரொமான்டிக்கா வாழ்றதுக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ மனசை எப்பவும் ரொமான்டிக்கா வச்சிருக்கணும். பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். அதுவும் அன்னி மாதிரி அழகான பொண்ணுலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொமான்ஸ் அப்படியே தீ பிடிக்கும். முதல்ல ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படணும். நீ எங்க காசில ஏதோ சன்னியாசம் வாங்கின மாதிரி சன்னியாசி மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்க. கோர்ட்டு சூட்டு போட்டிருக்க. அதை தவிர கம்ப்ளீட்டா நீ சன்னியாசி தான் ப்ரோ. அண்ணியை யோசிச்சு பாரு ப்ரோ. அண்ணி பாவம் இல்லையா? கல்யாணமாகி வர்ற ஒவ்வொரு பொண்ணும் ஒரு பெரிய கனவோட வராங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கனவை கருக விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ஆம்பளைங்களோட லைஃப் எல்லாம் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்காது ப்ரோ. டண்டனக்கா டனக்கனக்கா தான். டேய், எப்பையில இருந்து நீ இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓகே ஓகே, நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு தெரியுது. நான் அதை பத்தி திங்க் பண்றேன். ஓகேவா? இங்க பாரு ப்ரோ, வேற ஏதாவது டிப்ஸ் வேணாலும் என்கிட்ட கூச்சப்படாம கேளு, நான் சொல்லி கொடுக்குறேன். ப்ரோ, போன் அடிக்குது, யாருன்னு பாரு. கமிஷனர் கூப்பிடுறாரா? சரி, பேசு பேசு. ஹலோ விக்ரம், எங்க இருக்கீங்க? நான் கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சார். இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் கோர்ட்டுக்கு வந்துடுவேன். விக்ரம், நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம், நேர ஸ்டேஷனுக்கு வாங்க. என்னாச்சு சார்? இன்னைக்கு இயரிங் இல்லையா? இது ஒரு வேற விஷயம் மிஸ்டர் விக்ரம். எமர்ஜென்சி, உடனே வாங்க. சார், என்ன விஷயம்? நீங்க நேரா ஸ்டேஷனுக்கு வாங்களே சொல்றேன், டிலே பண்ண வேண்டாம். ஓகே ஓகே ஓகே, ஐல் கம். ப்ரோ, என்ன விஷயமா ப்ரோ? இல்ல, ஏதோ எமர்ஜென்சின்னு கோர்ட்டுக்கு போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. திடீர்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க? ஏன் ப்ரோ, ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது உள்ள புந்து பிரச்சனை ஏதாவது பண்ணிருப்பானா? டேய், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அவன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாது. கமிஷனரை மீறி அவன் ஏதாவது பண்ணிடுவானா? சரி ப்ரோ, நீ கொஞ்சம் ஸ்பீடா போ, என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். சார், என்ன டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்னு தெரியல, எந்த குரூப் பண்ணாங்கன்னு தெரியல சார். ஆனா புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. இன்னும் இன்ட்ராகேட் பண்ணல சார். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் சார். சார், நாங்களே டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சார். ஓகே.
ஓகே சார், தேங்க்யூ. உள்ளதா சார்? சார் எஸ் சார். சார் நான் வச்சுறேன் சார். வெரி அன்ஃபார்ச்சுனேட் மிஸ்டர் விக்ரம். ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அசம்பாவிதமா? என்ன என்ன அசம்பாவிதம் சார்? மகாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வெளியே கூட்டிட்டு வந்து ஜீப்ல ஏத்த போனாங்க. சார், என் மகாவுக்கு ஏதாவது ஆச்சா? என் மகா சேஃபா தானே இருக்கா? மகா இப்ப எங்க இருக்கா? சார், அன்னைக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? அன்னி இப்ப எங்க இருக்காங்க? எங்க இருக்கா சார்? கூல் டவுன். அதை சொல்றதுக்காக தான் இங்க உங்களை அவசரமா வர சொன்னேன். என்ன? இந்த பேட் லக்லயும் ஒரு குட் லக். மகாவுக்கு ஒண்ணுமே ஆகல விக்ரம். அவங்கள ஸ்டேஷன்ல பத்திரமா வச்சிருக்கோம். சார், யார் சார் இப்படி பண்ணா? மகாவை வெடிகுண்டு வச்சு கொல்ல நினைச்சது யாரு சார்? அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். அவனை இனிமே தான் இன்ட்ரோகேட் பண்ண போறோம். நீங்களும் வாங்க. ஓகே சார், வாங்க. மகா, ஆர் யூ ஆல் ரைட்? உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்லங்க. நீ பத்திரமா தானே இருக்க? அண்ணி, ஆர் யூ ஷூர்? சின்ன ஸ்கிராப், காயம் அந்த மாதிரி எதுவும் இல்லல்ல? எனக்கு எதுவும் இல்ல விஜய். ஓகே தானே? நான் இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நாங்க வந்துட்டோம். இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, சரியா? பயப்படாத. ஒண்ணும் இல்ல மகா, பயப்படாத. மிஸ்டர் விக்ரம், ரொம்ப முக்கியமா அரெஸ்ட் ஆயிருக்கிற அந்த அக்யூஸ்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாம் கூட இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஷூர் சார், கொஞ்சம் இருங்க, வரேன். மகா, வா மகா, மெதுவா. ஒண்ணும் இல்ல, வாங்க சார். உள்ள வாங்க. இவன் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியல சார். நோ சார். என்னடே, உன் பேர் என்னடா? சொல்றா, சொல்லு. சொல்றேன். உன் பேர் என்ன? லிங்கம். எதுக்கு வெடிகுண்ட வீசின? எதுக்குடா வெடிகுண்டு வீசின? சொல்றா. யாரா சொல்லுது? சொல்லு.
மகாவை கொல்றதுக்கு தான் வெடிகுண்டு வீசினேன். ஆனா அவ தப்பிச்சிட்டா. மகாவை எதுக்கிட்ட நீ கொலை பண்ணணும்? நீ அடியாளா? கூலிப்படையா? சொல்லு. உனக்கு யாராவது பணம் கொடுத்து மகாவை கொல்ல சொன்னாங்களா? நான் அடியாலும் இல்ல, கூலிப்படையும் இல்ல. மகாவை கொல்றதுக்கு எனக்கு யாரும் பணம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. மகா மேல எனக்கு இருந்த ஆத்திரம், வெறி, கோபம், அதுவே போதும். அவளை நான் கொலை பண்ணியே தீர்வேன். மகா மேல உனக்கு ஆத்திரமா? கொலை வெறியா? மகாவுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? நான் மகாவை காதலிச்சேன். நான் நேசிச்ச பொண்ணு மகா. வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு மகா. இவன் பொய் சொல்றான். இவனை நிஜமா நான் பார்த்தது கூட இல்ல. இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பொய் சொல்றான். பொய் சொல்றியா? பொய் 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 வர சொல்றியா? டேய், பொய் சொல்றியாடா? பொய் சொல்றியா? மகா உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. நீ மகாவை லவ் பண்ணேன்னு சொல்ற. உண்மையை சொல்றா? டேய், உண்மையை சொல்லு. நான் பொய் சொல்ல சார், உண்மையை தான் சொல்றேன். மகாவும் பொய் சொல்ல, அவளும் உண்மையதான் சொல்றா. என்னடா குழம்புற? சொல்றா, உண்மையை சொல்றா. சொல்றா. சொல்றேன், உண்மையதான் சார் சொல்றேன். இது காதல் சார், ஒரு தலை காதல். நான் ஒரு தலையா மகாவை காதலிச்சேன். மகாவுக்கு தெரியாமலே எப்போ நான் மகாவை ஃபாலோ பண்ணுவேன். மகாவுக்கு தெரியாமலே அவளை நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வாழ்ந்தா மகாவோட தான் வாழணும்னு தீர்மானமா இருந்தேன். பல நாள் அப்படி அவன் நினைப்பிலே வாழ்ந்தேன். என் வாழ்க்கைய நல்லாக்கிட்டு அவகிட்ட என் காதலை சொல்லணும்னு நினைச்சப்ப அவ ஒரு பணக்காரனை, இந்த விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு அந்த ஆத்திரம் தாங்கல. என்னால அவளை மறக்கவும் முடியல. அவளை கொன்னுடணும்னு முடிவு பண்ண. அவளோட சேர்ந்து இந்த விக்ரமை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். அவ கல்யாணம் ஆகி போனதுமே முதல்ல அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ண. அதனால பல வேலை செஞ்சு அவ பேரை கெடுக்க முயற்சி பண்ண. அவ மேல பழி வர மாதிரியும் அவ குடும்பத்து மேல பழி வர மாதிரியும் எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஆனா அவ எதுலயுமே சிக்கல. அதுக்கப்புறமா தான் கொலை பண்ணுன்ற முடிவுக்கே நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி காட்டுல வச்சு ஒரு தடவை அவளை கொலை பண்ண முயற்சி பண்ண. சமீபத்துல ஆசிரமத்துல வச்சு கொலை பண்ண பிளான் பண்ண. ஆனா அதிர்ஷ்டவசமா மகா தப்பிச்சிட்டா. துரதிர்ஷ்டவசமா கொலை முயற்சி கேஸ்ல அவ மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு மகாவை கோர்ட்டு கூட்டு போறாங்கன்னு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு அவ கதைய முடிச்சிடலாம் தான் குண்டு வீசின. அதுலயும் அவ தப்பிச்சிட்டா. இப்பவும் சொல்றேன், என்ன அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு போய் போட்டாலும் திரும்பவும் வந்து இந்த மகாவும் விக்ரமியும்
கொலை பண்ணுவேன். இது சத்தியம்.